இச்சபுட் சினிமாவில் இந்த வீடியோ நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, அன்ஷிதாக்கும் விஷாலுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு முன்னாடி வரையும் வந்து தர்ஷிகாவும் அந்த இடத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் அந்த சைடு எழுந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, பேசிகிட்டு இருந்தபோது ஃபர்ஸ்ட்டு விஷால் வந்து அந்த எபிசோடில் காட்டினது என்ன அப்படின்னா, விஷால் வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா வந்து சாரி அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா கிட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு அன்ஷிதா வந்து நீ நிறையா பண்ணியிருக்க சாரி கேட்குறதுக்கு, நீ நிறைய என்ன ஹர்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே விஷால் வந்து நான் தெரிஞ்சு உன்னை ஹர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா விஷால் வந்து எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும், உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட போய் சொல்லு நான் ஓகேன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அது எங்கள் அம்மாக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்க்கும்போதே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. என்னத்தை ஓகே அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியல. பட் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து உள்ளே இருக்காங்க, ரியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க. ஸோ ரியா எது கேட்டிருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா தானே வந்து ஹர்ட் ஆகும் இதெல்லாம், எனக்கெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு முன்னாடி இப்போ பிடிச்சிருந்துச்சி அதனால் ஹர்ட் ஆகிருந்திருக்கும் இந்த மாதிரி இருந்திருந்தா. இப்போ எனக்கு பவித்ரா இந்த மாதிரி ஏதோ விஷயம் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். இப்போ அவங்க பண்ணுற எந்த விஷயமும் என்னை அஃபெக்டே வந்து ஆகாது. பார்க்குறப்போவே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு. அதாவது பார்க்குறப்பவே ஃபஸ்ட்டே நான் நான் இருந்தப்பவே வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்து விலகி வந்திருப்பேன். இப்போ அது வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரெக்ரெட் பண்றேன், வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.